இந்த வாரம் சிறப்பான தரமான சம்பவங்கள் நிறைய இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே காத்துட்டு இருந்தீங்க இல்லையா ஒரு விஷயத்துக்காக. ப்ரோ 2 எலிமினேஷன் இருக்குமா ப்ரோ இந்த வாரம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா. அதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடைசி 2 வாரம் ஒரு எவிக்ஷன் வச்சு முடிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளே 15 பேர் இருக்காங்க. 50 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக 2 எவிக்ஷன் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியல் ஓட்டிங் ஆரம்பித்தோடனே நீங்கள் ஓட்டுகள் போடுறது இருக்கே, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ மிஸ்டு காலில் ரீடைல் ஆப்ஷன் போட்டு நாங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கோம் ப்ரோ அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ப்ரோ ஒரு மிஸ்டு கால் தான் கொடுக்க முடியுமா, எத்தனை ஓட்டு கவுண்ட் ஆகும், அவ்வளோ ஈகராக இருக்கீங்க ஓட்டு போகிறதுக்கு. ஸோ அஃபிஷியல் ஓட்டிங்கில் வேறு மாதிரி ஓட்டுகள் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் டேக்கான அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் பார்த்துருவோமா. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், நான் தான் பிபி ட்ராக்கமணி பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழில் இன்றைக்கி டே 1க்கான அஃபிஷியல் ஓட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலையில் நிலவரப்படி யார் ஃபஸ்ட்டில் இருக்கா யார் லாஸ்ட்டில் இருக்கான்றதை பார்த்துருவோமா. பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து இந்த லைக் பட்டனை தட்டினீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ யார் ப்ரோ ஃபஸ்ட்டு, வழக்கம் போல் திவ்யா நாமினேஷனில் இருக்காங்க, கண்டிப்பாக திவ்யா தானே ப்ரோ ஃபஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். அதுதான் இங்கே இல்லை. திவ்யா வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு அடி வாங்கியிருக்காங்க அஃபிஷியல் ஓட்டிங்கில். கீழே இருக்காங்க நம்ம திவ்யா. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்ற மாதிரி திவ்யா ஃபேன்ஸ்லாம் ஷாக் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமு மாமா இருக்கார். கமு மாமா 2 வாரமாக நாமினேஷன் வரல, 2-3 வாரமாக வரலன்னு நினைக்கிறேன். ஸோ கமு மாமா ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். போட்டு அடி தெறிக்க விட்றாங்க. அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஓட்டு பறக்குது நம்ம அண்ணனுக்கு. ஸோ கமு மாமாவுக்கு ஓட்டுகள் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு மக்களே. அவரோட கேம் பிளே கொஞ்சம் கம்மியாகி இருந்தாலுமே அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம விஜிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு வேறு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் பாராட்டியே ஆகணும் நம்ம. ஏன்னா அவருக்கு முன்னாடி போய் பேசணுன்னா வந்துட்டு பயமாக இருக்கும். என்னடா மனுஷன் அடிச்சிட போகிறான்ப்பா அந்த மாதிரி இருக்கும் முன்னாடி. இப்போ போயிட்டு ஈஸியாக பழக முடியுது. ரொம்ப காமாக இருக்கார், கம்போஸ்டாக இருக்கார், கம்போஸ்டாக. பட் ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. அவர் அரோரா மற்றும் பார்வதி கூட ஒரு மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் ஒரு நாள் வந்துட்டு இவர் கூட இருக்கிறது, ஒரு நாள் வந்து அவங்களோட இருக்கிறது அப்படின்னு இருக்காரு. ஸோ அதை அவர் கம்மி பண்ணிட்டு கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு நேற்று கூட ஆரியன் வந்துட்டு சொல்லியிருப்பார் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்ற மாதிரி. திருப்பி போய் பார்வதி கூட பேசிகிட்டு இருக்காரு, அவரோட பேசிகிட்டு இருக்காரு. அதை மட்டும் அவர் கம்மி பண்ணிட்டாருன்னா பக்காவாக இருக்கும். கமருதீன் ஃபேன்ஸ் அடி நொறுக்கிறீங்க போங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யாரெல்லாம் கமருதீனுக்கு ஓட் போட்டிங்கன்னு சொல்லி. கமருதீனுக்கு அந்த மாதிரி ஓட்டுகள் வந்துட்டு இருக்குங்க. ஃபயராக இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸில் கமருதீன் இருக்காரு. ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா அவர்கள் அந்த நாமினேஷன் எல்லா வாரமும் ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருந்தாங்க. அப்போ கீழே இறங்கி மேலே ஏறுவாங்க. மற்றபடி எப்பயுமே ஃபஸ்ட்டில் தான் இருப்பாங்க. இப்போது செகண்ட் பிளேஸில் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட டவுன்ஃபால் தான், அதுக்கு அவங்களே தான் காரணம். ஏன்னா அவங்க தனியாக கேம் பிளே ஆடுறதை விட்டு போய் சாண்ட்ரா பிரஜனோட சேர்ந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கேயே முடிஞ்சு. ஸோ அவங்க கேமை பெட்டர் பண்ணி கண்டிப்பாக மேலே வரணும். அவங்களுக்கும் கமருதீனுக்கும் ஓட்டுகள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. 2000 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. திவ்யா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அடித்து போடுங்க. திவ்யாவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா தூக்கிட்டு வந்துடலாம் மேலே. ஸோ கமு மாமாவுக்கும் திவ்யாவுக்கும் 2000 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ கமு மாமா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கார், நம்ம திவ்யா அவர்கள் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ தேர்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் அவர்கள். நான் ஆல்ரெடி சொன்னல மக்களே, விக்ரமுக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. எங்கேருந்து வருதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் சில பேர் அவரை கண்டிப்பாக வந்துட்டு பிடிக்குது. ஏன்னா வந்துட்டு அவர் ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்கிறாரு, நிறையா பாயிண்ட்ஸ் பேசுகிறாரு, ரீசெண்டாக நிறைய பாயிண்ட்ஸ் வைக்கிறாரு, நிறைய விஷயங்கள் நல்லதாக சொல்கிறதுன்றதுனால மக்களுக்கு பிடிச்சிருக்கு விக்ரமை. ஸோ கண்டிப்பாக ஓட் போடுறாங்க. ஸோ விக்ரம் டாப் 5 வந்துடுவார் போல இருக்கே, இப்படியே போனால் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஓட்டுக்கள் அவருக்கு வருது மக்களே. விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் வெறும் 1000 ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் மக்களே. வெறும் 1000 ஓட்டு. எப்படி 1000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு. ஸோ விக்ரம் திவ்யாவை தள்ளிட்டு மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. திவ்யா தேர்ட் பிளேஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ விக்ரம் தேர்ட் பிளேஸில் இருக்க. விக்ரம் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அடிச்சு போடுங்க. திவ்யாவை தள்ளிட்டு மேலே கூட கொண்டு வரலாம். ஸோ விக்ரம் தேர்ட் பிளேஸில் இருக்கார். ஃபோர்த் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அவர்கள், பார்வதி அவர்கள் இருக்காங்க. பார்வதி அவர்களுக்கான ஓட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க கேமை பக்காவாக ஆடினாங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய நெகட்டிவ் தேவையில்லாமல் வாய் விட்டுக்கிட்டு அந்த எஃப்ஜே மேட்டர் தாங்க எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. எஃப்ஜே அவங்க அப்பா அம்மா பற்றி பிரச்சனை பேசினார்னா அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இல்லை. இவங்க போய் நடுவில் தலையை விட்டுட்டு ஒரு விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா, ரொம்ப கேவலமான விஷயத்த பண்ணாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாமல் இருந்துட்டு பக்காவாக அவங்க கருத்தை முன் வச்சு கரெக்டாக கேம் ஆடினாங்கனாலே கரெக்டாக இருக்கும். கமருதீனோட சேர்ந்துக்கிட்டு ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ட்ராக் போகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபேன்ஸ் ஓட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பார்வதிக்கும் விக்ரமுக்கும் 1500 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸுங்க. 1500 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஓட்டு பயங்கரமாக பிரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 11 பேர் வந்திருக்காங்க இல்லையா நாமினேஷனில். எஃப்ஜே அவர்கள் கேப்டன் ஆகிட்டாப்பில். ஸோ 11 பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து தான் வந்துட்டு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்க போகுது. பார்வதி அவர்களுக்கு 4th பிளேஸில் இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ 5th பிளேஸில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம்ப்பா. எனக்கு இந்த ஆச்சரியத்தை என்னால் தாங்கவே முடியல. என்னால் நீங்களே பெரிய ஆச்சரியத்தில் இருப்பீங்க அதை கேட்டிங்கன்னா. பிரஜன் அவர்கள் லாஸ்ட் வீக் வந்துட்டு கடைசி பிளேஸ்க்கு மேலே இருந்தவர் இப்போ 5th பிளேஸில் இருக்கார் மக்களே.
என்ன ப்ரோ ஆரி ஃபேன்ஸ்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்களா, நேற்று ஆரி வந்து அட்வைஸ் கொடுத்ததில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் எனக்கும் தோணுது. ஸோ வேறு மாதிரி ஓட்டுகளை பிரஜனுக்கு போட்டுட்ருக்காங்க. பிரஜனுக்கும் பார்வதிக்கும் 500 ஓட்டுகள் டிஃப்ரென்ஸுங்க. எப்படியே வெறும் 500 ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸு. எப்போ வேணாலும் பிரஜன் அடித்து மேலே போகலாம். பிரஜனுக்கான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு, எங்கேருந்து வருதுன்னு தான் தெரில. பட் பிரஜனோட கேம் பிளே பிடிச்சி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா விஜேஎஸ் வந்து திட்டினார் இல்லையா நம்ம பிரஜனை ஒரு மாதிரி. அதில் வந்துட்டு விஜேஎஸ் எதுக்கு இப்படி பண்ணார், ரொம்ப பயஸ்டாக பண்ணிருக்காரு, அவர் பேசவே உள்ள பிரஜன் பாவம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மெசேஜஸ் எனக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு சில ஃபேன்ஸ் ஏற்பட்டு, அவர் சீரியல் ஃபேன்ஸும் இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால அவங்களும் ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பிரஜனுக்கான ஓட்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ பிரஜன் 5th பிளேஸில் இருக்கார் அஃபிஷியல் ஓட்டிங்கில். ஸோ 6th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அன்எக்ஸ்பெக்டடுங்க. அமித் அவர்கள் 6வது இடத்துல இருக்காருங்க. ஸோ வேறு மாதிரி ஓட்டுகள் அவருக்கும் வந்துட்டுருக்கு. பட் அமித் அவர்கள் ரீசெண்ட் ஒரு 3 டேஸாக சூப்பராக அவர் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்ருக்காரு. அவர் அனலைசஸ் அபவுட் எஃப்ஜே, சாண்ட்ரா, திவ்யா, அதுவும் சண்டே நைட் லைவில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்வதி கிட்ட உட்காந்து பேசினார் பாருங்க, நான் வந்துட்டு எதுவுமே தெரியாமல் யாரையும் ப்ளேம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது வந்துட்டு அவர் எப்படி ஒரு கேரக்டர், இவ்வளோ நல்ல மனுஷன்றது நம்மளுக்கு தெரிய வருது அதுலேருந்து. ஸோ நல்லா பாட்டு பாடுறாரு, நல்லா கருத்துக்கள் எடுத்து வைக்கிறார். இன்னும் நல்லா எடுத்து வச்சார்னா நல்லாயிருக்கும். நெத்தியில் அடித்த மாதிரி பாயிண்ட் வந்து அக்ரெசிவாக எடுத்து வச்சார்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ 6th பிளேஸில் நம்ம அமித் அவர்கள் இருக்கார். 7th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா அவர்கள் இருக்காங்க. அரோரா அவர்களான ஓட்டு டிக்ரீஸ் ஆயிருக்கு போன வாரத்தை கம்பேர் பண்ணுறது. போன வாரம் 3வது இடத்துல இருந்தாங்க, இப்போ 7வது இடத்துக்கு வந்திருக்காங்க அரோரா. ஸோ அரோரா வந்துட்டு இன்னமும் கண்டிப்பாக பேசணும். பிக் பாஸ் சொன்னார் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க, இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக பேசணும். திருப்பி போயிட்டு கமருதீன் கூட சேர்ந்து வேற ஒரு ட்ராக் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்க பெட்டியை பேக் பண்ணி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ 7th பிளேஸில் அரோரா இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனி அவர்களுக்கான கேம் பிளேவும் அவங்க சிஸ்டர் விஜயலட்சுமி சொன்னாங்க இல்லையா, நீ வந்துட்டு சொந்தங்களை சம்பாதிக்கணும்னா நாங்கள் வெளியே இருக்கோம், நாங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தங்கச்சி, வீட்டுக்குள்ளே யாருமே உனக்கு கிடையாது, கேம் ஆடுறதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் அட்வைஸை கொடுத்தாங்க. கனி அவர்கள் அதை ஃபாலோ பண்ணி ஆடினாங்கன்னா நல்லாயிருக்கும். அக்கா, தம்பி, தங்கச்சி, மாமா, அண்ணன் அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து சொந்தம் சேர்த்துட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதை வச்சு குரூப்பாக வந்துட்டு இவங்க வெளியே வந்துட்டு தப்பாக தான் தெரிவாங்க. மதர் தெரசா அக்கான்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, ரொம்ப பேடாக தான் போகும் கனி அவர்களுக்கு. தனியாக அதை விட்டு பாயிண்ட்டாக அடித்தாங்கன்னா கனி அவர்கள் வேறு மாதிரி வரலாம். ஸோ கனி அவர்கள் அடுத்து நம்ம சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க. ஸோ சாண்ட்ரா அவர்கள் டேஞ்சர் ஜோன் மக்களே. சாண்ட்ரா அடுத்து 3 பிளேஸும் டேஞ்சர் ஜோன், ஓகேங்களா. ஸோ 8th பிளேஸில் நம்ம கனி அவர்கள் இருக்காங்க. ஸோ 9th பிளேஸில் நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கான ஓட்டு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ சாண்ட்ரா கேம் பிளேவும் குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்ல தோணுது. அவங்களுக்கு புது நேம் நடிப்பு அரக்கன் வெளியே போயிட்டாரு, நடிப்பு அரைக்கி வீட்டுக்குள்ளே இருக்காங்க. எப்போ நடிப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது மக்களே. அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து எல்லாமே பேசிடுவாங்க. அப்புறம் விஜேஎஸ் கிட்ட வந்து சார் எனக்கு தெரியவே தெரியாது சார், அவர் இப்படிலாம் பேசினாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது, சுத்தமாக தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ சாண்ட்ராவுக்கான கேம் பிளே கண்டிப்பாக மாறிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க, ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நீ ஃபஸ்ட் வீக் சூப்பராக ஆடின அந்த சீக்ரெட் டாஸ்க்லாம், அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, அப்படியே மாறிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீனும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஆடுற மாதிரி இருக்குது, நிறைய தப்பாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை அவங்களுக்கு புரிஞ்சு கேமை சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ சாண்ட்ரா டேஞ்சர் ஜோன். ஸோ சாண்ட்ரா கீழே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியானா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. அவங்க ட்ராக்கை லூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க கேம் ட்ராக்கை லூஸ் பண்ணிட்டாங்க. ராணவ் அவர்கள் வந்து பர்ஃபெக்ட் அட்வைஸ் கொடுத்தாரு நம்ம வியானாக்கு. நீ கடைசி வந்து 3 வாரம் ஃபஸ்ட்டு 3 வாரம் பக்காவாக ஃபயராக ஆடின, அதுக்கப்புறம் நீ ட்ராக் மாறி போயிட்ட, நீ க்யூட்னஸை கம்மி பண்ணிட்டுன்னு சொல்லி ஓப்பனாக அடிச்சிட்டாப்புல வியானாவை, ஓகேங்களா. கம்மி பண்ணிட்டு நீ வந்து கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும், அது வந்து உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம ராணுவ அவர்கள் வியானாவுக்கு சொன்னார். அது அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. எஃப்ஜேவோட சுற்றிட்டு இருக்காங்க, எஃப்ஜேவோட டிஷர்ட்டை போட்டு சுற்றுறாங்க, எஃப்ஜேவோட வந்துட்டு கண் பேசி வந்துட்டு நைட் நேரத்தில் பேசுகிறாங்க. ரொம்ப உட்காந்து பார்க்க முடியல மக்களே, அந்த மாதிரி தான் சொல்ல தோணுது. எல்லாம் பேசுகிறதெல்லாம் பேசிட்டு எங்கள் அம்மா பார்த்தா என்னை கொன்றுவாங்கடா, அம்மா பார்த்தா என்னை திட்டுவாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் எஃப்ஜேவை சொல்கிறது. அம்மா அது நீ பேசும்போது நைட்லாம் உட்காந்து பேசும்போது டிஷர்ட் வாங்கி போடும்போதெல்லாம் தெரியணுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ வியானா அவர்களும் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பெட்டியை பேக்கப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், 2 எலிமினேஷனாக இருந்தால். ஸோ கடைசி இடத்துல தான் வராங்க நம்ம ரம்யா, சீசன் 9 டைட்டில் வின்னர் நம்ம ரம்யா அவர்கள் கடைசி இடத்துல இருக்காங்க மக்களே. எனக்கு வருத்தம். என்னங்க மக்களே, நீங்கள் வந்து டைட்டில் வின்னர் இப்படி லாஸ்ட் இடத்துல இருக்க வைக்கலாமா சொல்லுங்கள். சுத்தமாக அக்காவுக்கு ஓட்டுகளே இல்லை. அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, இந்த சீசனோட கண்டென்ட் குவீன்னா நம்ம அக்கா தான். நம்ம அக்கா நேற்றுலாம் பார்த்தீங்களா இல்லையா, எபிசோடில் வந்தாங்க, கொட்டாய் விடுறாங்க, அப்படியே கொட்டாய் விடுறது தான் அப்படியே காட்டுறாங்க. ஸோ ஒன்றுமே பண்ணல நம்ம அக்கா. சாப்பிட்றது, தூங்குறது, வந்துட்டு அங்கங்கே உட்காந்து பின்னாடி பேசுறது, வந்துட்டு சபரிக்கு வந்துட்டு யாராவது போகிறாங்கன்னா அழுவுறது. கெமி போயிட்டாங்களா ஓன்னு ஒரு அழுவை போடு. அதே பிரச்சனை போயிட்டாரா, பிரச்சனைன்னா போயிட்டீங்களேடா வாங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு அழுவை போடுறது.
எல்லாருக்கும் ஒரு அழிவை போடுறது தான் நம்ம அக்கா வேலை. ஸோ இந்த வாரம் கன்ஃபார்மாக அக்காவுக்கு பெட்டியை கட்டிடலாம்னு நினைக்கிறேன் மக்களே. பெட்டியை பேக்கப் பண்ணிடலாம். இந்த வாரம் தப்பிக்கவே முடியாது, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த வாரம் டபுள் எலிமினேஷனாக இருந்தால் நம்ம வியானா ரம்யா 2 பேரை தூக்கிடலாம். ஒரே விஷயம் இருந்தால் நம்ம ரம்யா அக்காவை தூக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்க, யாருக்கு வெளியே போகணும்? டபுள் எலிமினேஷனாக இருந்தால் யார் வெளியே போகணும், சிங்கிள் எலிமினேஷனாக இருந்தால் யார் வெளியே போகணும், உங்கள் சப்போர்ட் யாருக்கு, உங்கள் ஓட்டு யாருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமருதீன் ஃபேன்ஸ் அடித்து லைக்கை தெரிக்க விடுங்க. இந்த வீடியோக்கான லைக் 1K வரணும் டார்கெட்டு, தெரிக்க விடுங்க பார்ப்போம். கமருதீன் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கார், இதுதான் அப்டேட்டு. ஸோ செகண்ட் பிளேஸில் திவ்யா இருக்காங்க. திவ்யாக்கும் கமருதீனுக்கும் 2000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ். தேர்ட் பிளேஸில் விக்ரம்க்கும் நம்ம திவ்யாக்கும் 1000 ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட் நான் ஆர்டர் அப்படியே சொல்லிடுறேன். கமருதீன், திவ்யா, விக்ரம், பார்வதி, பிரஜன், அமித், அரோரா, கனி, சாண்ட்ரா, வியானா, ஃபாலோட் பை ரம்யா. ஸோ இதுதான் மக்களே மண்டே மார்னிங்கான அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.